இயேசுவின் அன்பு சகோதரமே, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித கன்னிமரியா தனது மன்னக வாழ்வை முடித்து கொண்டவுடன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை இவ்விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கீழே திரு அவையில் இவ்விழா டார்மிஷன் என்ற பெயரில், அதாவது அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கிறார் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருவதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அதன் பிறகு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த யோவான் டமாசின் என்பவர் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதன் பொருட்டு கருவிலேயே பாவக்கரையின்றி உதித்ததால் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறுவார். கிபி 1568ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 5ஆம் பயஸ் என்பவர் மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார். கிபி 1950ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற நம்பிக்கை பிரகடனமானது. பின்னர் 2ஆம் வத்திக்கான் சங்கமானது மாசற்ற புனித கன்னிமரியா மன்னக வாழ்வை முடித்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறியது. இவ்வாறுதான் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடும் நிலை உருவானது. மேலும் நமது இந்திய நாடானது 79வது சுதந்திர தின விழாவை இந்நன்னாளில் கொண்டாடுகிறது. இந்த சிறப்பான நன்னாளில் நமது நாட்டிற்காக, நமது நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த தியாகத்திற்கு நன்றி செலுத்துவோம். மேலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான அன்னை மரியாவின் பரிந்துரை ஜெபத்தின் மூலம் நமது நாட்டு தலைவர்களுக்காகவும் அவர்கள் பணிகளுக்காகவும் அன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நமது நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தன்னலம் நாடாது மக்களுடைய நலனை கருதி மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்பவர்களாக இருக்க மன்றாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.